உலகெங்கும் உள்ள ஜெயா டிவி நேயர்களுக்கு காலை வணக்கம். நம்ம இன்றைக்கி பார்த்துக்கிட்டு இருக்கிறது பாரம்பரிய வைத்தியம். பாரம்பரிய வைத்தியத்தில் முட்டி வீக்கத்துக்கான மருத்துவம். கால் நடந்து நடந்து வீங்கி போயிருக்கோம், படி ஏறி வீங்கி போயிருக்கோம், அவங்களுக்கான மருத்துவம். முக்கியமாக கிராம்பு, நாட்டுக்கோழி முட்டை, பெருந்தும்பை, பட்டை, மிளகாய் வத்தல், இதெல்லாம் கூட்டு கலவையாக சேர்ந்து இப்போ நம்ம மருந்தாக தயாரிக்க போகிறோம். முட்டி வீக்கம், வாத நீர் உடம்பா இருக்கிறவங்களுக்கு அதிகமாக அந்த பல்ஸ் மாதிரி பலூன் மாதிரி வீங்கிக்கிறோம். ரெண்டு முட்டியும் பார்த்தீங்கன்னாக்கா நல்லா பளபளன்னு எண்ணெய் தடவுன மாதிரி இருக்கும். நீர் அதிகமாக இருக்கிறதுனால பித்த நீர் கூடி இருந்ததுனாக்கா, வாத நீர் கூடிடுச்சுனாக்கா அவங்களுக்கு அந்த முட்டியில் வீக்கமாக வீங்கிரும். அவங்க மாடிப்படி ஏற முடியாது, கீழே உட்காந்து சாதாரண டாய்லெட் போக முடியாது, நடக்க முடியாது. அதிக வெயிட் உள்ளவங்க ரொம்பவும் சிரமப்படுவாங்க. இதுக்கெல்லாம் காரணம் கால்சியம் சத்து உள்ள பொருள்கள்லாம் சாப்பிடணும். வாய்வு, அந்த பித்தம், நீர்க்காய்கள் இதெல்லாம் சாப்பிட்றதெல்லாம் அவங்க தவிர்த்திடணும். அதே நேரத்தில் மலச்சிக்கல் இல்லாமையும் பார்த்துக்கிறணும். அவங்க அப்படி எளிதில் செரிக்கக்கூடிய உணவுகளை சாப்பிட்டுட்டு இந்த மருந்து அந்த மேலே அப்ளை பண்ணிட்டு வந்தாங்கனாக்கா அந்த நீரெல்லாம் சொடிச்சிரும். கொஞ்சம் அவங்க வெயிலில் உட்காரணும், நல்ல நடைப்பயிற்சி கொடுக்கணும். அவங்க வீட்டுக்குள்ளேயே இருந்துக்கிட்டு வெயில் படாமல் இருந்தாங்கனாலும் அவங்களுக்கு அதிக நீர், வாத நீர், அந்த மாதிரி பித்த நீர் இதெல்லாம் கூடிடுச்சுனாலும் அவங்களுக்கு அந்த முட்டு வலி இருந்துக்கிட்டே இருக்கும். இப்போ முட்டி வலி சரியாகிறதுக்கான மருந்து தயாரிக்கும் முறையை பற்றி பார்க்கலாம். பெருந்தும்பை இலை நல்லா தண்ணி விட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கிறணும் வலுவலுன்னு. இப்போ இது கூட கிராம்பு, பட்டை, காஞ்ச மிளகாய் வத்தல், இது மூணையும் நல்லா அரைச்சி எடுத்து பொடியாக வச்சுருக்கிறேன். இப்போ இதை பெருந்தும்பை சாறு நல்லா அரைச்சி வச்சுருக்கிறது கூட சேர்த்துக்கிறணும். இப்போ இது கூட இந்த முட்டையினுடைய வெள்ளைக்கரு மட்டும் கூட சேர்க்கணும். முட்டையினுடைய வெள்ளைக்கரு மட்டும் கூட சேர்த்து எல்லாத்தையும் கலந்து அதுக்கப்புறமா அந்த முட்டை வீங்கி இருக்க இடத்துல மேல் பூச்சா பூசி விட்டுறணும். நீங்கள் இரவில் போட்டிங்கன்னா காலையில் கழுவிடலாம். வெந்நீர் வச்சு கழுவுங்க, வெந்நீரில் குளிங்க. அதே மாதிரி ஒரு 3 நாளைக்கு போட்டிங்கனாக்கா உங்களுக்கு அந்த முட்டு வீக்கம், நீரெல்லாம் சொடிச்சிரும், வீக்கம் எல்லாமே குறைஞ்சிரும். உணவுகளை எளிதில் செரிக்கிற உணவாக சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னாக்கா, நீர்க்காய்கள் சாப்பிட்றத தவிர்த்துட்டு உணவு சாப்பிட்டுட்டு வாங்க. உங்களுக்கு முட்டி வலின்றதே இருக்காது. முட்டி வீக்கத்துக்கு முட்டை, நாட்டுக்கோழி முட்டை, கிராம்பு, பட்டை, காஞ்ச மிளகாய் வத்தல், பெருந்தும்பை, இது எல்லாத்தையும் கூட்டு கலவையாக மருந்தாக தயாரிச்சிருக்கோம். இது அப்படியே அந்த முட்டி வீக்கத்து மேலே தடவி விட்டு ஒரு 2 மணி நேரம் பொறுத்து நீங்கள் வெந்நீர் வச்சு குளிச்சுட்டு வந்தீங்கன்னா ஒரு 2-3 நாள் போடும்போது எவ்வளோ பெரிய வீக்கமாக இருந்தாலும் அந்த வீக்கம் சுருங்க ஆரம்பிச்சிடும். உள்ளே இருக்கிற நீர்கள் வலி போயிடும். வலி போயிடுச்சுனாலே அந்த வீக்கத்துக்கு அந்த வேகம் குறைஞ்சிரும். அதனால் முட்டி வீக்கத்துக்கு இது ஒரு சிறந்த மருந்து. இந்த மருந்தை பயன்படுத்தி பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.